வணக்கம். சனிக்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி, விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை 4:21 வரையிலே. அதன் பிறகு திருவோணம். திதி தேய்பிறை திருதியை திதி. யோகம் அமிர்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மிதுன ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று யோகம் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சங்கடஹர சதுர்த்தி. மாலை நேரத்திலே சந்திரோதய கணபதி வழிபாடு செய்ய வேண்டும். சந்திரோதய நேரத்தில் கணபதி வழிபாடு. தேய்பிறையில் வர சதுர்த்திக்கு பேர் தான் சங்கடகர சதுர்த்தி. அது ரொம்ப விசேஷமானது. அந்த தேய்பிறை சதுர்த்தியிலே சந்திரன் உதிக்கும் நேரத்தில் சந்திரோதய கணபதி பூஜை என்று செய்வார்கள். சந்திரோதய கணபதி பூஜை, சந்திரோதய கணபதி ஹோமம். கணபதிக்கு நவாவரண பூஜை உண்டு, சதுராவரண பூஜை உண்டு. கணபதி பூஜையிலே பல பூஜைகள் இருக்கின்றன. கணபதியின் மந்திரங்களிலே நூற்றுக்கணக்கான மந்திரங்கள் இருக்கின்றன. ஏராளமான திருவுருவங்கள் கொண்டவர் கணபதி. அவரை எந்த திருவுருவத்தில் எந்த மூல மந்திரத்தோடு நாம் வழிபடுகிறோமோ அதற்கேற்ப பலன்களிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். லக்ஷ்மி கணபதி, தருண கணபதி, பால கணபதி, உச்சிஷ்ட கணபதி, சித்தி கணபதி, கஜ கணபதி, ஹேரம்ப கணபதி. அந்த மாதிரி சற்று பிரபலமாக தெரிந்தது 32 ரூபங்கள், தெரியாதது நிறைய. அந்த கணபதி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா விஷயங்களுக்கும் கணபதி வழிபாடு இருக்கு. ராஜ கணபதியை வழிபட்டால் ராஜாங்க பதவி கிடைக்கும். லக்ஷ்மி கணபதியை வழிபட்டால் செல்வம் கிடைக்கும், வறுமையே வராது வாழ்நாள் ஃபுல்லாக. உச்சிஷ்ட கணபதியை வழிபட்டால் இல்வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி லைஃப் சரியா இல்லைன்னா உச்சிஷ்ட கணபதியை மனசில் வேண்டிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கணவனும் மனைவியும் இணை பிரியாதவர்களாக அவ்வளோ அன்பு, உண்மையான ஒரு அன்பு பாசத்தோடு இருப்பாங்க. உச்சிஷ்ட கணபதி வழிபாடு. திருமணமே ஆகலைன்னா உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் ஆகும். அந்த மாதிரி கணபதியிலே பல ரூபங்கள், பல விதமான வழிபாடுகள் உண்டு. சங்கடஹர சதுர்த்தி என்பதால் அனைவரும் விநாயகப் பெருமானை மாலை நேரத்தில் வழிபட வேண்டும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் அண்ணன் தம்பிக்கு திருமணம் செய்யலாமா? அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை சாஸ்திரத்தில். அதில் சில நடைமுறை சிக்கல்கள்லாம் வரும். இந்த சம்பந்தியை கவனிக்கிறதா அந்த சம்பந்தியை கவனிக்கிறதான்னு சண்டை வரும். அவங்களே தான் அதிகமாக அவர் உபச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார். எங்களெல்லாம் கவனிக்கவே இல்லை. கடைசியில் போகும்போது என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆளுங்க குத்தம் கண்டுபிடிப்பாங்க. ஈகோ வந்துடும். அவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய இடம், அதனால தான் அவங்கள ஜாஸ்தி கவனிக்கிறாங்களோன்னு இவங்களாவே கற்பனை பண்ணிக்குவாங்க. இந்த சம்பந்திகளுக்குள்ளே எதுவும் சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுனாலே அவங்களெல்லாம் ஒருத்தர் நல்லா கவனித்து உபச்சாரம் பண்ணி சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரே நேரத்தில் 2 கல்யாணம் பண்ணும்போது சில தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பார்க்குறவங்க கண்ணு படும். அது ஒரு காரணம். அது ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்குறோம் பாவிங்களா, ஒரே பாரு அவங்க வீட்டில், நம்ம வீட்டில் ஒரு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, அவங்க பாரு 2 கல்யாணம் ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க, கொடுத்து வச்சேன் அப்படின்னு ஒரு பெருமை வச்சு விட்டு போவான். ஸோ அந்த திருஷ்டிப்படும், கண் திருஷ்டி பற்றுங்கிறது முக்கியமான காரணம். அதனால தான் ஒரே மேடையில் அண்ணன் தம்பிக்கோ அல்லது அக்கா தங்கைக்கோ திருமணம் செய்கிறத அவாய்ட் பண்ணுறாங்களே ஒழிய பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. பண்ணலாம், தவறு கிடையாது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் பச்சை கல்லால் செய்யப்பட்ட மரகத லிங்கம் இருப்பதுடன் இங்கு யானையை 2ஆக பிளந்து சம்ஹார தோற்றத்தில் கஜசம்ஹார மூர்த்தியாக சிலை உள்ளது. யானையின் 4 கால் பகுதியில் விநாயகர், பைரவர், மகாலட்சுமி, துர்க்கை, முருகன் கையில் வைத்துள்ளதாகவும் நிற்கும் காட்சி இங்கே அமையப்பெற்றுள்ளது.
அமாவாசையில் இங்கு வழிபட்டு வந்தால் வியாதி நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது. ஐயம்பேட்டை பிஆர் கவிதை ராஜா ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதோ திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகிலே உள்ள ஒரு ஊரில் இருக்கிற சிவனை பற்றியும் அம்பாளை பற்றியும் ஒரு சிறப்புகளை பற்றி எடுத்து சொல்லுகிறார். கஜசம்ஹார மூர்த்தியாக அங்கே இருக்கிறாராம். அட்டை வீராட்டணத்தில் வழுவூரில் கஜசம்ஹார மூர்த்தி இருக்கார் தெரியும் எனக்கு. இவர் வேற ஒன்று சொல்கிறார். திவ்ய தேசத்தில் முக்கியமான தலமான திருப்பதி கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் மலை மேல் உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில். இக்கோவிலை கட்டிய ஆகாசராஜன் நம்பி தொண்டைமானின் அவர்களின் தங்கக்கட்டால் ஆன மூலஸ்தான ஆனந்த நிலையத்தில் அருள் புரிகிறார் திருப்பதி பெருமாள். இவர் சொல்கிற இந்த தொண்டைமான்கிறவங்க நிறைய வருஷம் தொண்டை நாட்டை ஆண்டிருக்காங்க. தொண்டை நாடுங்கிறது இப்போ இருக்கிற சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், அப்புறம் ஆந்திராவில் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து அரக்கோணம் அந்த சைடு இருக்கிற இடங்கள், ஆந்திராவில் திருப்பதி வரைக்கும், அதுக்கப்புறமா ஸ்ரீகாளஹஸ்தி கூட தொண்டை நாடு தான். தமிழ்நாட்டில் தொண்டை நாடுங்கிற ஒரு பகுதி முக்கியமான பகுதியாக இருந்தது. அந்த தொண்டை நாட்டை ஆண்ட மன்னர்களில் தொண்டைமான் அப்படிங்கிற அந்த மன்னர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அந்த தொண்டைமான் மன்னர்கள் நிறைய கோவில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அதில் திருப்பதி ரொம்ப முக்கியமானது. நம்ம திருமுல்லை வாயில் கோவில்லாம் தொண்டைமான் பீரியடில் உருவானது தான். சென்னைக்கு அருகில் இருக்கிறது ஆவடி திருமுல்லை வாயில், அதெல்லாம் கூட தொண்டைமான் பீரியட் தான். தொண்டைமான் மன்னர்களுடைய திருப்பணி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படுகிற தமிழ்நாட்டின் வடபகுதி, அதுதான் தொண்டை மண்டலம். கடைசியாக தொண்டை மண்டலத்தோட தமிழ்நாடு முடியுது. 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான எண்ணெய் பெற்ற தாயார் எனப்படும் சுதாவல்லி சமேத பக்தவச்சல பெருமாள் ஆலய விருட்சம் பாரிஜாதம் திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் பாடிய தலம். பக்தருக்கு அருள்வதில் நான் பக்தவச்சலன் என விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு ஆதிசேஷன் சன்னதியில் பாயசம் படையலிட்டு நெய் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். வியாபார விருத்திக்கும் பௌர்ணமி உத்திரம் திருவோணம் வெள்ளிக்கிழமை போன்ற நாளிலே வழிபடுகிறார்கள். அம்பாள் தாயார் சுதா மத்தியாம்பாள் இல்லை, சுதா மத்தியாம்பாள், சுதாவல்லி. சுதா மத்தியாம்பாள்ங்கிறது கொடியடை அம்மன் திருமுல்லை வாயில். இங்கே நீங்கள் சொல்கிற இடம் இது எண்ணெய் பெற்ற தாயார் சுதாவல்லி திருநின்ற ஊர். இது திண்ணனூர் பெருமாள் கோவில், அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ஒன்று தான். நிறைய கோவிலுடைய சிறப்புகளெல்லாம் எழுதிட்டுருக்காரு நமது அன்பர் பிஆர் கவிதை ராஜா ஐயம்பேட்டை. இவர் சொல்கிறது எல்லாமே நான் படித்தது தான், எனக்கு தெரியும். இருந்தாலும் ரசிகர்களுக்கு வாசகர்களுக்கு இந்த நல்ல நியூஸ் தெரியணுங்கிறதுக்காக இது எனக்கு அவர் ஞாபகப்படுத்துறதுக்காக எழுதுகிறார், வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் எனக்கு மறந்து போச்சு. இப்போ படித்தோடனே ஆமாம்மா திருன்ற ஒரு தெரியுமே, ஆமாம்மா திருப்பந்துருத்தி திருத்துறைப்பூண்டிக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறலாம் இவர் சொல்லும்போது ஞாபகம் வருது. திருத்துறைப்பூண்டிக்கிட்ட மாவூர் காளி ஒன்று இருக்குது, ரொம்ப அருமையான கோவில். அந்த மாவூர் காளிக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஹரிகேசன் நல்லூர் முத்தியாபாதர் தான் அப்போ இருந்து அதை நடத்தி வச்சார். 1939-40 நடந்தது அது. ஆவலுடன் அடியேன் உரல்புப்பட்டி ரா சுப்பிரமணியன் உரல்புப்பட்டி கரூரிலிருந்து. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. சிவன் கோவில் பள்ளியறை பூஜையில் சிவன் பள்ளி அறையில் செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை சொல்லுகிறார்கள். அப்பொழுது இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணால் ஒரு கிழமைக்கு ஒரு பலனா. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களுக்கு என்னென்ன பலன் என்பதை சொல்லுங்கள். பள்ளியறை பூஜையில் கலந்துட்டாலே ரொம்ப நல்லது சார். கடைசியில் ஒரு பால் நைவேத்தியம் கொடுப்பாங்க, ஒரு பால். அந்த பாலை டெய்லி சாப்பிட்டு வந்தால் எல்லா விதமான தோஷங்களும் விலகும், எல்லா தடைகளும் விலகும், வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்தில் எல்லாருக்கும் உரிய நேரத்தில் திருமணம் நடந்து உரிய நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அந்த பள்ளியறை பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமானது. பள்ளியறைன்னு ஒரு தனி சன்னதியே வச்சுருப்பாங்க. சுவாமியுடைய ஒரு சின்ன சிவலிங்க திருமேனியும் அம்பாளுடைய ஒரு சின்ன உற்சவ திருமேனியும் எடுத்துகிட்டு போய் அந்த பள்ளியறையில் வச்சு அங்கே ஒரு பால் நைவேத்தியம் பண்ணி
சாம்பிராணி தூபம்லாம் காமிச்சு தீபாராதனை காட்டிட்டு பள்ளியறையை மூடிடுவாங்க. மறுநாள் காலையில் கோயில் திறக்கும்போது பள்ளியறை திறந்து தீபாராதனை பண்ணிட்டு தான் மூலவர்கிட்ட போகணும். இந்த தான் பள்ளியறை பூஜைன்னு பேர். அது ரொம்ப சிறப்பாக நடக்கும். பொதுவாக சந்திராஷ்டமம் என்றால் ஒரு சில தம்பதிகளுக்குள் சண்டை அல்லது சிறு சிறு சங்கடங்கள் நடைபெறும். ஆனால் பணம் வருகிறது, நிறைய பணம் வருது என்று சிலர் சொல்கிறார்கள். இதை போல் எதையுமே செய்ய பயப்படுகிறார்கள். என்னோட தெரிந்த நண்பரோ தன் மனைவியோடு சண்டை போட்டுவிட்டு கோவிலில் போய் உட்கார்ந்து விடுகிறார். ஆனால் பணம் வருகிறது என்று கூறுகிறார். யார் இது? லக்ஷ்மி வடுகநாதன், ராமாபுரம், சிவமயம். ஆட்சி சொல்கிறாங்க. பணம் நிறைய வருது. ஆமாம், வரும். 2ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா சந்திரனை, அதனால் பணம் வரும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் யார்ட்டையும் சண்டை போட்டக்கூடாது. யார்ட்டையும் ரொம்ப அன்றைக்கி அடித்து பேசி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதீங்க, சைலண்ட்டாக போங்கன்னு சொல்லேன்னு ஒழிய ஒரு நல்லதும் நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. பணம் வரும் சில பேர். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. வலுவான நிலையிலே சில கிரகங்கள் இருக்கின்றன. 2-7 குடைய சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். எல்லா விதத்திலும் அனைத்து தரப்பினர், அனைத்து பாலர், அனைத்து வயதினர். மேஷராசியிலே உள்ள சின்ன குழந்தையிலிருந்து 1000 பிறை கண்டவர்கள் வரை அனைவருக்குமே இது ஒரு நல்ல நேரம். நீங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை சாதிக்க போகிறீர்கள். எதை சாதிக்க வேண்டும், என்ன உங்களுடைய குறிக்கோள், எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை இப்பொழுது அடைந்து விடுவீர்கள். அதற்கான நேரம் வந்துவிட்டது. எனவே உங்களது முயற்சிகளை நன்றாக துரிதப்படுத்துங்கள், முடுக்கி விடுங்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே 2க்கு அதிபதியான புதன் குருவோடு இணைந்திருக்கிறது. புதன் குரு சேர்க்கை 2ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பதால் நிறைய பணம் வரும். உங்கள் வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கோ அது எல்லாம் இப்பொழுது கைக்கு வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மிதுன ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. முக்கியமான வேலைகளாக இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைய தினம் உங்களுடைய அன்றாட தினசரி கடமைகள் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யுங்கள். டெய்லி ரொட்டீன் ஒர்க் அதை மட்டும் பண்ணுங்க. டெய்லி பண்ண வேண்டிய ரொட்டீன்லேருந்து நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டாம். புதிதாக ஒன்றை செய்வது அல்லது முக்கியமான ஒரு சிக்கலான விஷயத்தை போய் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது, ரொம்ப வில்லங்கமான ஒரு பிரச்சனையை இன்னைக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. விநாயகர் வழிபாடு செய்து கொண்டிருங்கள். விநாயக பெருமானை மனதார துதித்து திருச்சி மலைக்கோட்டைக்கு மேலே இருக்கின்ற உச்சி பிள்ளையாரை மெச்சி புகழுங்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது, புதன் பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி குருவின் வீடான தனுசிலே இருக்கிறது. 6ஆம் இடத்து சந்திரன் என்பது தீமை செய்யாது. ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கிறது. 10ஆம் இடத்து சுக்கிரன் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நாள். தனலாபம் ஏற்படும். 2 குடையவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் தனலாபம் ஏற்படும். 2 குடையவன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் தனலாபம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகராசிக்கு இந்த நாள் விளங்கும். கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நன்றாக செய்வார்கள், முழுமையாக செய்வார்கள், வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். அது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேறு வெளிவட்டார விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொது காரியங்கள் என எதுவாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய நல்ல நாளாக கடகராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த
வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். படிக்கும் பள்ளிக்கூட மாணவ மாணவியர் மேல் படிப்புக்கு அட்மிஷன் கிடைக்குது, கல்லூரியிலே சேருவார்கள். படிப்பில் ஆர்வம் ஏற்படும். இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்த பசங்க கூட இந்த வருஷம் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸு வீட்டிலலாம் அதை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ஐயோ நம்மளாம் கோட்டை விட்டோமோ, அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்மளும் நல்ல மார்க் வாங்கி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். வெற்றிகளை கொண்டாடுவதால் என்ன நன்மை அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். என்னமோ ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாரும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்களே, எல்லாம் தேவையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவசியம் தேவை. அது ஒரு பெரிய ஒரு டானிக், என்கரேஜ்மெண்ட். மற்றவங்களுக்கு அது ஒரு ஊந்துகோலாக, ஊந்து சக்தியாக வழங்கும். பள்ளிக்கூடத்தில் 800 மாணவர்கள் இருக்கார்கள். அதில் ஒரு 20 பேரை கூப்பிட்டு தலைமை ஆசிரியர் பாராட்டி பேசுகிறாரு. அசம்பிளியும் போது அவங்களெல்லாம் மேலே ஏறி நிற்க சொல்லி கைத்தட்ட சொல்லி கிளாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்களுக்கெல்லாம் நம்மளும் அடுத்த எக்ஸாமில் இதே மாதிரி மார்க் வாங்கி நம்மளும் அசம்பிளியில் எல்லாரும் நம்மளை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். பிரின்சிபல் ஹெச்எம் எல்லாம் நம்மளை கூப்பிட்டு பாராட்டணும், அந்தளவுக்கு நான் படித்து காமிக்கிறேன் பார் அப்படின்னு அந்த பசங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அதனால் பாராட்டுதல் என்பது பாராட்டு பெறுபவர்களுக்கு மட்டுமல்ல, அதை பார்ப்பவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அது அவசியம் செய்யணும். ஏன்னா அந்த ஊந்து சக்தி சார் மனுஷனுக்கு மனசில் இதை செய்தாக வேண்டும் என்ற ஒரு துடிப்பு வரணும், அந்த ஒரு அர்ஜ் வரணும். எப்படியாவது அச்சீவ் பண்ணோங்கிற அந்த ஒரு அர்ஜ் இருந்தால் தான் அவன் உழைப்பான். அப்போ தான் எப்படியாவது சாதிச்சு காட்டுவான். இல்லைன்னா ஏதோ எழுதுகிறோம், இன்னும் மார்க் வருது, பாஸ் பண்ணுறோம், இது போகாத, பாஸ் பண்ணால் போகாதான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுப்பான் சோம்பேறியா. பாஸ் பண்ணால் போகாது, 99 வாங்கு அப்படின்னு நம்ம அவனை இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விடணும். அதனால் வெற்றி பெறுவது என்பது வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் வெற்றி பெற்றவர்களை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு ஊந்து சக்தியாக விளங்கும் என்பதால் இன்றைய நாளிலே நீங்கள் பெறப்போகும் மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு பிற்காலத்திலே உதவிகரமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இன்றைய நாள் நல்ல நாள், நிறைய வெற்றிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நன்மைகள் நடைபெறும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. குருவும் 10ஆம் இடத்திலே இணைந்திருக்கிறது. புதன் குரு சேர்க்கை 10ஆம் இடத்திலே இருப்பதால் 4ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுதல், குடும்பத்தில் அமைதி நிலவும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சில பேர் ஃபேமிலியில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு சண்டை போடுவாங்க, தொட்டத்துக்கெல்லாம் ஆர்குமெண்ட் வரும், டமால் டெமில்னு உள்ளுக்குள்ளே சவுண்டு கேட்கும். கோபத்தில் பாத்திரத்தை தூக்கி சில பேர் டங்குன்னு போடுவாங்க. பாவம் அந்த பாத்திரம் அது நசுக்கிடும். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறத கட்டுப்படுத்தணும். யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கோபமே வரக்கூடாது, கண்ட்ரோல்டாக இருக்கணும். அப்படி தான் இருப்பாங்க அவங்க, அப்படி தான் அவங்களுடைய குணம், அவ்வளவுதான். தெரிஞ்சு போகுது இல்லை, அப்புறம் ஏன் நீங்கள் கத்துறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயற்கையான சில சுபாவங்கள்னு இருக்கும், சில சுபாவம் குணம். அதை நம்ம அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அவங்களுக்கு என்ன பதில் சொன்னால் பிடிக்குமோ அந்த பதில் சொல்லணும். ஏன் ரசத்தில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா, சாரி நான் சரியாக கவனிக்கலை, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுறேன்னு சொல்லி கொஞ்சம் உப்பு போட்டுடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இந்த புதுசாக ஏதோ ஒரு பிராண்ட் உப்பு வாங்கிட்டு வந்தீங்களே சைக்கிளை, இந்த பழைய உப்பை வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதில் ஒன்றா நான் பார்த்து வாங்கிட்டு வந்தது உனக்கு நல்லா இல்லையா, இந்த பிராண்டு தான் ரொம்ப ஒஸ்தியாக இப்போ தெரியுமா, அதுதான் அயோடைஸ்டுன்னு சொல்கிறாங்க, நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போய் நீ நல்லா இல்லைன்றிய, உனக்கு உப்பு போடத்தில்ல, அதை ஒத்துக்கோ, அதை விட்டுட்டு என் மேலே பழி போடாத, நான் வாங்கிட்டு வந்த பிராண்டுனால தான் ரசம் நல்லா இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வரும். கடைசியில் பார்த்தா அது உப்பு பெறாத விஷயமா இருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டால் முடிஞ்சிட போகுது, இதுக்கு போய் எதுக்கு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட் தான் குடும்பத்தில் பெரிய சண்டைகள்லாம் வருது. பெரிய சண்டை எங்கே ஆரம்பமானு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு, ஒரு சின்ன ஈகோ தான் சார் ரொம்ப படுத்துது. பல மனிதர்களுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கியது ஈகோ, ஹெட்வெயிட்டு, நான் தான் எல்லாம், நான் சொல்கிறது தான் நீ எல்லாம் கேட்கணும். உடனே ஆப்போசிட் சைடில் நான் தான் எல்லாம், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இந்த ஈகோவில் கடைசியில் 2 பேரும் அழிஞ்சிரும். 2 பேருடைய லைஃப்பும் சின்ன பின்னமாயிடும். நானா நீயா, அந்த போட்டியே போடக்கூடாது. நானும் நீயும், நாம், நானா நீயா அப்படின்னா உதடு பிரிஞ்சே தான் இருக்கும். நாம் அப்படின்னா உதடு ஒட்டும், 2 பேரும் ஒட்டி போயிடணும். ஒத்து போயிட்டா நாம், நம்முடைய, நமது, நமக்கு, நம் வீடு,
நம் குடும்பம், நம் இல்லம். அந்த நம்மும்போது எல்லாமே ஒன்றா போய்டும். அந்த ஒரு ஒன்னஸ் ரொம்ப பேருக்கு வரமாட்டேங்கிறது. எப்போ பாரு ஈகோ, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், மவனே தொலைச்சிப்புடான்னு தொலைச்சிடுமா. என்ன தண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒன்றும் கிடையாது. போகிறதே அருணாகயிறு கூட அறுத்துந்தான் விடுவான் சுடுகாட்டில். என்னத்தை எடுத்துகிட்டு போகிற, எதுக்கு நான் ஏன் இப்படி ஈகோவால் அழியுறீங்க எல்லாரும் தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ஃபேமிலியில் நான் பார்க்குறேன், நிறைய குவாரல்ஸு, பெட்டி குவாரல்ஸ், அது ஹியூஜ் குவாரலாக மாறுது. கடைசியில் அல்டிமேட்டாக இது எங்கே ஆரம்பமாச்சு, அதோடைய சென்டர் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தா அந்த நான் என்னும் அகந்தையை அழிக்க வேண்டும். அழிச்சிட்டேன்னா எல்லார் லைஃப்பும் நல்லாயிருக்கும், நீ பெரிய ஆளாயிடலாம். என்னால் தான் இது நடந்ததுன்னு நினச்சாலே நீ காலி. அன்றைக்கி தான் அவனுக்கு கட்ட நேரம் ஆரம்பம். ஐ எம் அ பிக் ஜீரோ அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுனானா நீ முன்னுக்கு வந்துடுவேன். எனவே இந்த நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த ராசிக்கு விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7 சுக்கிரன் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே எல்லா நன்மைகளும் நடைபெறும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பணம் நிறைய வரும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், திருமண தடை விலகும், உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தன காரகன் தன ஸ்தானத்தை பார்க்கிறான். தன காரகனும் தன ஸ்தானாதிபதியுமான குரு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. குருச்சந்திரன் நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றனர். 2இல் சந்திரன் 8இல் குரு. குருவும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்று பார்த்து கொள்வதால் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஏனென்றால் சந்திரன் உங்களுக்கு பாக்யாதிபதி, குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 2ம் திரிகோணாதிபதிகள். 9 குடையவனை 5 குடையவன் பார்க்கிறது. எனவே தன பாக்கியம் கிடைக்கும். தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதியாக இருந்து தனஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் தன பாக்கியம் கிடைக்கும், செல்வ வருமானம் கிடைக்கும், பொருள் வரவு கிடைக்கும், பெரிய வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரிய வருமானம்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருது. முயற்சி பண்ணுங்க. வியாபாரத்தில் பெரிய நிலைக்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள். புதிதாக ஏதேனும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள், மறுத்து விடாதீர்கள். பகவான் மனுஷ ரூபேனகான்னு சொல்லியிருக்கு. கடவுள் யாராவது ஒரு மனுஷன் மூலியமாக தான் நமக்கு ஏதாவது ஒரு தகவலை சொல்லுவாராம். கடவுள் நேரில் வந்தெல்லாம் நிற்க மாட்டார் கலியுகத்தில். கடவுள் யாராவது ஒரு மனிதர் மூலமாக ஏதோ ஒரு தகவலை நமக்கு ஏதோ ஒரு இடத்திலே சொல்லுவார். அந்த தகவல் கடவுளால் அனுப்பப்பட்ட தகவல் என்பதை நாம் அப்படியே புரிஞ்சுக்கணும். டக்குன்னு ஷார்ப்பாக இருக்கணும். திடீர்னு இது எப்படி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நமக்கு வந்தது, இந்த மாதிரி ஒரு ஐடியா நமக்கு வந்ததுன்னா நல்ல நேரம் வரும்பொழுது நல்லவர்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். அந்த மாதிரி ஒரு நேரம் வந்திருக்கு, நன்மைகள் நடைபெறப் போகிறது. அதை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7இல் புதன் குரு சேர்க்கை. 7 குடையவன் புதன், 7-10 குடையவன் புதன் 7லே இருக்கிறது. 1-4 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குருவும் 7ஆம் இடத்திலே இருக்கிறது. 7ஆம் இடமான மிதுனத்தில் புதனும் குருவும் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நல்ல நாள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். வாட் எவர் யூ வாண்ட் அல்லது வாட் எவர் யூ டிசர்வ், உங்களுக்கு எதை பெறுவதற்கு தகுதி இருக்கிறதோ அதை பெறுவீர்கள். யூ வில் கெட் வாட் எவர் யூ டிசர்வ். அல்லது எதை நீங்கள் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு உழைக்கிறீர்களோ அது கிடைக்கும். உழைப்பு தான் எல்லாத்துக்குமே மூலதனம், பெரிய மூலதனம் உழைப்பு. உழைக்கணும், மெனக்கிடணும், ட்ரை பண்ணணும், அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், அப்படியே உட்காண்டிருப்பேன். அயன் பண்ணி போட்ட சட்டை கூட கசங்கக்கூடாது, அப்படியே உட்காண்டே இருப்பேன். எனக்கு என் வீட்டில் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னா கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஜென்மாலாம் நடக்காது. யூ ஹாவ் டு ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். அரும்பாடுபட்டு உழைத்தால்தான் ஒரு இலக்கை அடைய முடியும் என்பதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தானாக எதுவுமே நடக்காது. அதனால் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பெரிய நன்மையெல்லாம் நடக்க போகுது. நல்ல நாள். கிரகங்கள் நன்றாக இருக்கின்றன, நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். உங்கள் இல்லம் நன்றாக இருக்கும், உள்ளம் நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். 4ஆம் இடமான கேந்திரத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் புதிதாக வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் இருப்பது
பூமிகாரகனாகிய செவ்வாயின் வீடு மேஷம். இந்த பூமிகாரகனுடைய வீட்டிலே அவரது கொண்டு தன் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறது மகரத்திற்கு 10ஆம் இடத்தை. எனவே வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மகரத்திற்கு சற்று வலுவாக காணப்படுகிறது. இன்னொரு வீடு வேணுமா அப்படின்னு, வேணும், வாங்கலாம், தப்பு இல்லை. கிரகங்கள் இப்போ அந்த வீடு வாங்குற யோகத்தை கொடுக்குது. மறுபடியும் கடன் வாங்கினமே சார், இப்போ தான் ஒரு வழியாக இஎம்ஐலாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கேன் 6 மாதமா, மறுபடியும் என்னை போய் கடலில் மாட்டி விடணுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. பரவாயில்ல, வாங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை, வாங்குங்க. 6 கூடவன் 6ல் ஸ்ட்ராங்காக இருக்கான், வாங்க வச்சிடும். நீங்கள் வாங்குங்க, நீங்கள் அடைச்சிடலாம், கவலை இல்லை, வாங்குங்க, தைரியமாக வாங்குங்க. கடன் வாங்கலாம், வீடு வாங்கலாம். வீடு வாங்கும் யோகம் இப்பொழுது வந்திருக்கிறது மகரத்திற்கு. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் உயர் பதவி கிடைக்கும். உயர் பதவி, மிகப்பெரிய உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. 5ல குரு, 5ல புதன், 5ல புதன் குரு சேர்க்கை. எனவே பதவிகள் கிடைக்கும். அற்புதமான நல்ல நேரம். நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் கூப்பிட்டு கொடுப்பாங்க, ப்ரமோஷன் வாங்கிக்கிங்க, என்ஜாய். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடையவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். ஒரு சிறிய முயற்சி செய்தால் அது பெரிய பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் எப்பொழுதோ யாருக்கோ செய்த உதவியை ஞாபகம் வைத்துக் கொண்டு பதிலுக்கு உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என அவர்கள் நினைப்பார்கள். தினைத்துணை உதவி செய்யணும், அதை பனைத்துணையாய் கொள்வர் பயன்தறிவர். காலத்தே செய்த உதவி சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது. அதையெல்லாம் நினைத்து கொண்டு இப்பொழுது உங்களுக்கு பதில் உதவி செய்ய வேண்டும் என அவர்கள் விரும்புவார்கள். நீங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் விரும்புவார்கள். அதற்கு ஒரு தக்க தருணம் இப்பொழுது ஏற்படும். அதனால் அவர்கள் அதை செய்து விடுவார்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.